இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். யாருக்கு தான் கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை இருக்காது? நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ வழியில ஓடிக்கிட்டு இருக்கோம். பணத்தை எங்கேயாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன விஷயங்களையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோடீஸ்வரங்களாம் பணத்தை எங்க சேர்த்து வைக்கிறாங்க, பணத்தை எப்படி சம்பாதிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது தெரிஞ்சிருக்கிறோமா? ஒரு 7 வழி இருக்கு. அந்த 7 வழின்னா நான் சொல்றது இல்ல, பணக்காரங்க கோடீஸ்வரங்க ஃபாலோ பண்ணக்கூடிய 7 வேஸ் இருக்கு. அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல் விஷயம், வருமானம் அப்படின்றது நம்மளுடைய உழைப்பால வருது அப்படின்ற பட்சத்துல என்ன செய்வாங்க இந்த கோடீஸ்வரங்களாம்? முதல்ல என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க வரக்கூடிய வருமானத்துல செலவெல்லாம் போயிடும். அந்த செலவெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுது அப்படின்றத பார்த்து அந்த வருமானத்தை எங்க சேமிக்கலாம் அப்படின்றது பார்ப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பீரோவிலையோ அல்லது பேங்க்ல எஃப்டிலையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க பணத்தை சேமிக்கிறது அப்படின்றது அவங்க அதை இரட்டிப்பாக்குறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு 2020 தங்கம் வந்துட்டு வாங்குறீங்க. ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய்க்குன்னா எவ்வளோ? எனக்கு வந்துட்டு ஒரு கிராம் தங்கம் இப்போ 13,000 என்ன சொல்றாங்க. பட் இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்க வந்துட்டு 10,000 ரூபாய் இருந்தாலே நீங்க வந்துட்டு ஒரு சவரன் கிட்ட வந்துட்டு வாங்கலாம். 2020 அப்படின்றத விட்டுட்டு 2000 காலகட்டத்துக்கு போயிடுங்க. அப்போ இப்ப 2000 ஒரு பணம் அப்படின்றது முதலீடு தங்கத்துல பண்றாங்க அப்படின்னா, நான் முதலீடு தங்கத்துல பண்ணுங்கன்னு சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் அங்க பண்றாங்கன்னா இப்ப அந்த காசு என்ன ஆகும்னா அப்படியே டபுளா மாறிக்கிட்டே வருது இல்ல, ஒரு ஏற்றம் தானே இருக்கு. இப்ப நம்ம வந்து வீட்டுல பீரோல வந்து ஒரு 10,000 வச்சிருந்தோம்னா நீங்க 2000 இல்ல 1990 வச்சிருந்தாலும் இப்ப 2025 எடுத்து பார்த்தாலும் அந்த 10,000 தான். அந்த 10,000 எந்த வேலையும் நடந்திருக்காது. ஏதாவது லேண்ட்ல போட்டிருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி அந்த பணத்தை எப்படி இரட்டிப்பு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பார்ப்பாங்க. சேமிக்கிறது மட்டும் இங்க முக்கியமான விஷயம் கிடையாது. சேமிக்கிற பணம் நமக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கணும். இரண்டாவது விஷயம், அந்த சம்பாரிச்ச பணம் வருது இல்லைங்களா, அந்த சம்பாரிச்ச பணத்தை நம்ம என்ன சொன்னோம், ஏதாவது வந்துட்டு ப்ராஃபிட்ல போட்டுருவாங்க, அதாவது அந்த பணம் இரட்டிப்பாகணும் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்கன்னு சொன்னோம். இதுல இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்லைன் மூலியமா வணிகத்தை தொடங்குவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு பணம் அப்படின்றது ஒரு பொருளா வாங்கி வச்சு அந்த பொருளுடைய விலை ஏறணும். அதாவது நம்ம தங்க விலை சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நம்ம வந்துட்டு இந்த ட்ரேடிங் இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அது விலை ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அந்த டைம்ல விற்பாங்களாம். நம்ம இந்த ட்ரேடிங் இதுக்கப்புறம் இதை பத்திலாம் பேசலாங்க. நம்ம வெறும் அப்ளிகேஷனோட ஸ்டாப் ஆயிட வேணாம். இதை பத்திலாம் இனி வரும் காலங்களில் நம்ம கண்டிப்பா பேசுவோம். தொடர்ந்து இனி வந்துட்டு நைட்டு அதாவது நம்ம நார்மல் வீடியோ, இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவும், பகல் நேரங்களில் அப்ளிகேஷன் ரிவ்யூஸ் வீடியோவும் நம்ம கண்டிப்பா வரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய விடி தமிழையும் நம்மளுடைய லோன் ஆப் தமிழையும் 2 சேனலோட லிங்க்கும் கீழே இருக்கு. நீங்க யூடியூப்ல போயிட்டு விடி தமிழ்னு சர்ச் பண்ணாலும் சரி, லோன் ஆப் தமிழ்னு சர்ச் பண்ணாலும் சரி. ஸோ நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், முன்னாடியே உங்களுக்கு வந்து காமிக்கும். மூன்றாவது விஷயம், அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள்னால எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கு, இல்லை ஒரு லேண்ட் இருக்கு. நீங்க வந்துட்டு வெறும் லேண்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா சென்னைக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் லேண்டுக்கே நான் என்ன கொடுத்துட்டு இருக்கிறேன்னா மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கார் பார்க்கிங்குக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன மாதிரி அங்க கிட்டத்தட்ட ஒரு 60 கார் நிக்குது. அப்போ மாசம் 1000 ரூபானா 1000 × 60 போட்டு பாருங்க, 60,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பளம் அப்படின்றது அந்த ஒரு வெறும் லேண்டுக்கு மட்டுமே வந்துட்டு இருக்கு. பெருசா பராமரிப்பு அப்படின்றது கிடையாது, அந்த லேண்டுக்கு மட்டுமே வந்துட்டு இருக்கு. அப்போ அவங்கள்ட்ட பைக் இருக்கா, அந்த பைக் ஏதாவது வாடகை விட்டு, இப்ப நம்ம வந்து ரேபிட்டோ அந்த மாதிரிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதன் மூலியமா ஏதாவது சம்பாதிக்கலாமா? நான் வந்துட்டு நம்மளுடைய வந்துட்டு இப்ப நம்ம மக்களுக்கு சேர்த்து சொல்றேன். நான் பணக்காரங்களா அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவாங்க, அது நமக்கு புரியாது, நமக்கு தானே போட்டிருக்கோம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வந்துட்டு இடத்தையும் வீட்டையும் வாடகைக்கு விடுவாங்க. பிகாஸ் இந்த வருமானம் என்னைக்குமே ஸ்டாப் ஆகாது. இன்னைக்கு ஒருத்தர் இல்லைனாலும் நாளைக்கு கார் வாங்காம விட்டுருவாங்களா? இல்ல வந்து ஒரு வீடு இருக்கு, வீடை கட்டி வாடகைக்கு விடுறான்னா யாராவது வீட்டுக்கு வாடகைக்கு வராம இருப்பாங்களா? கண்டிப்பா இதெல்லாம் டிமாண்ட். ஸோ இது வந்து பைக் இருக்குன்னா கண்டிப்பா பைக்காக வருவாங்க. ஒரு கார் இருக்குன்னா கார் வாடகைக்கு எங்கேயா எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பா வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சனால கார் வாடகை விட்டு வந்துட்டு பெரிய வீடாவே கட்டிட்டாரு. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில பணம் நமக்கு டபுள் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயங்க, நமக்கு ஒரு சம்பளம் மாசம் 50,000 ரூபாய் வந்துச்சுடா, அப்பா நம்ம சாதிச்சிட்டோமாரா அப்படின்ற மாதிரிலாம் உட்காரவே மாட்டாங்க. நாலாவது, அதாவது இவங்க இன்னொரு கட்டமா, அப்ப நான் இவங்களது ஒரு சின்ன இதுக்கு சொன்னேன்னா, இப்ப வந்து அடுத்தபடி மேல போயிட்டு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக், இந்த மாதிரி பெருசா வருமானம் வரக்கூடிய இடங்கள்ல போடுவாங்க.
இதை பத்தி நம்ம தெளிவா பேசலாம். மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக், இதெல்லாம் இந்த எஃப்டி இதெல்லாமே ட்ரேடிங்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்கு, எஃப்டி இதெல்லாமே வந்துட்டு எஃப்டியில் ட்ரேடிங். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய தொகை. இதுல வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஆனா அடிச்சா லக்கு, அடிக்கலினா வந்துட்டு கொஞ்சம் இது. அதாவது அதுக்கு தான் வந்துட்டு எல்லா பணத்தையும் ஒரே இதில் போடக்கூடாது, கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடணும், அதை கொஞ்சம் யோசிச்சு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதுக்குன்னு தனியாக ஆளை வச்சு அவங்களுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பெரிய ஒரு லாபம் அப்படின்றத எடுப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். என்னைக்காவது ஒரு கோடீஸ்வரங்க அப்படியே கோடீஸ்வரனா இருந்து தெளிவாக இருக்கிறவங்கள சொல்கிறேன், கோடீஸ்வரனா வந்து டக்குன்னு சரிஞ்சு கீழே வந்துட்டாங்களா? கிடையாது. நீங்கள்லாம் மெஜாரிட்டியாக பார்த்துருக்க மாட்டோம் நம்மளாம். ஸோ எதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த பணத்தை இரட்டிப்பு பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போல்லாம் அங்கங்கே வீடு வாங்கி இடம் கட்டி விட்டு போடுறாங்க. அங்கங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு லேண்டில் பணத்தை போடுறாங்க. அந்த லேண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் ப்ராப்பராக வாங்கி அதில் வந்து பணத்தை போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். பணத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு வழிகள் இருக்குது, நம்ம அதை தேடி போகிறது இல்லை. இப்போ நான் என்னப்பா பண்ணுறது, அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறான், மியூச்சுவல் ஃபண்டில் போடுறான், இல்லை வந்து ட்ரேட் பண்ணுறான், நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் இல்லைங்களா, முதல்ல நம்ம ஒரு வருமானத்தை பெருசாக்கணும். இப்போ மாதம் உங்களுக்கு ஒரு 5000 ரூபா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்க்கு நிற்கிது, மாதம் ஒரு 5000 ரூபா கையில் நிற்கும் அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு சைடு இன்கம் பார்க்கும்போது அதில் ஒரு 6000 ரூபா வருதுன்னா, அப்போ அந்த சைடு இன்கம்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு சைடில் ஒரு வருமானம் வருதுன்னா, அப்போ அந்த 6000 5000 அப்படின்றது 11000 மாறும். அப்போ என்னாச்சு, 5000 வச்சு ஒன்றும் பண்ண முடியாதான், ஆனால் 11000 வச்சு ஏதாவது பண்ணலாம் இல்லைங்களா, நல்ல தங்கம் வாங்கலாம் இல்லைங்களா, நகை வாங்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு பணம் அதிகமாக சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. 5வது டிவிடெண்ட் ஸ்டாக். இதெல்லாம் வந்துட்டு சத்தியமாக புரியாதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த இடத்துல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணனாலே இன்னும் டியூரேஷன் இழுத்துரும். ஸோ ஸ்டாக்ல நிறைய வகை இருக்குது, அதை சொல்கிறேன் இல்லைங்களா, பணம் சம்பாதிக்க நிறைய வகை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு இப்போ வந்துடுறேன். இப்போ 5 விஷயம் சொல்லிட்டேங்களா, இது மாதிரி வந்துட்டு நிறைய புரியாத வந்துட்டு இதுவால வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ டேரெக்டாக நம்மளுக்குள்ளே வந்துடுறேன், வேணாம் இதை பற்றி நம்ம இது பண்ணணும். அதாவது ஒரு வருமானத்தை இரட்டிப்பாக்குறதுக்கு அவங்க முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருமானம் வர்றதுல இருந்து லாபத்தை அவங்க கணக்கீடு செய்வாங்க. கணக்கீடு செஞ்சு அந்த லாபத்தை அவங்க வீட்டில் வைக்க மாட்டாங்க, இல்லை எஃப்டியில் போட மாட்டாங்க, இல்லை ஆர்டியில் போட மாட்டாங்க, பேங்க்ல சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வைக்க மாட்டாங்க. சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டு வச்சிங்கனாலே 3% அப்படின்றது கொடுப்பான். ஸோ இயர்லி, ஆஃப்லி, குவார்டர்லி இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அந்த பணம் வந்துட்டு அங்க இருந்தா சேஃப் தான், அங்க சேஃப் தான். பட் அதுல வந்துட்டு வருமானம் அப்படின்றது வந்து கம்மியா வருது. சேஃபா இருந்தாலும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, லாபத்துல இருந்து ஒரு பங்கு எடுத்து தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, இது நஷ்டமானாலும் ஓகே தான், பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி அதுல ஒரு முதலீடு எடுத்து தான் போடுவாங்க. எப்பவுமே சரி, ஒரு சின்னதா ஒரு பெரிய கால் எடுத்து வைக்காம, ஒரு விஷயத்த முடிவு பண்ணாம, அதாவது ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிட முடியாதுன்ற மாதிரி தான். ஸோ வந்துட்டு நம்ம பெருசா யோசிக்காம நம்மளால இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல போனா இது நடக்கும், அப்ப இது நடந்ததுன்னா நான் என்ன செய்யணும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு போனேன், பணம் 10,000 10 லட்ச ரூபா போட்டேன். ஸோ இந்த 10,000 ரூபா போட்டேன், இந்த 10,000த்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது திரும்ப வரும், வந்தால் லாபம், வரலன்னா ஓகே, இந்த பணம் எனக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கக்கூடாது. இதுல நிறைய பேர் ஏந்திரமா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கு, இந்த ட்ரேடிங் இதெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. கடனா வாங்கி அந்த கடனை போடுவாங்க. அந்த காசு தான் அவங்களுக்கு ஒரு மூலாதானமே. அந்த மூலாதானமா இருக்கிற காசை போடுவாங்க. அதுக்கு தான் என்னுடைய ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு சேவிங்ஸ் வருது, அந்த சேவிங்ஸ்ல எக்ஸ்ட்ராவா ஒரு வேலை பார்த்து அதுல இருந்து வரக்கூடிய சேவிங்ஸ் தான் நம்ம எடுத்து இரட்டி பார்க்கணும். என்னைக்குமே 1 2 ஆகும். ஒரே ஒரு மரம் தான். அதாவது நான் இன்னும் சிம்பிளா சொல்ற மாதிரிங்க, ஒரே ஒரு விதை. இப்ப என்கிட்ட ஒரு பெலாக்கொட்டையோட விதை இருக்கு. அந்த பெலாக்கொட்டையோடைய விதைக்குள்ள நான் எப்படி பார்ப்பேன்னா, இதுல எத்தனை 1000 எத்தனை லட்சம் மரங்கள் இருக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன். எப்படி, அந்த பெலாக்கொட்டைய நான் ஒரு மண்ணில் புதைச்சி வச்சிடறேன், அது முளைச்சி மரமா வருது. அதுல இருந்து அந்த ஒரு விதையில இருந்து நிறைய வந்துட்டு பலாப்பழங்கள் வருது. அப்ப அந்த பலாப்பழத்துல ஒரு விதையா இருக்கும், அதுல எத்தனை வந்துட்டு பலா விதைகள் இருக்கும், அந்த பெலாக்கொட்டை இருக்கும். அப்போ அதுல எத்தனை வந்து அதெல்லாம் எடுத்து நான் நட்டு வச்சுன்னா அப்ப எவ்வளவு ஆகும். நீங்க முதல்ல விதைய மண்ணுல போடுங்க. நீங்க பாக்கெட்ல ஜோபில வச்சுக்கிறீங்க, அதாவது பாக்கெட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஜோபில வச்சுக்கிறோம் நம்ம விதைய. அதை மண்ணுல போட்டாதான் முளைக்கும். அப்ப தெரியணும், மண்ணுல போட்டா ஒருவேளை முளைக்கலாம், முளைக்காமலும் போகலாம், கருகி கூட போகலாம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்குள்ள இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கும் இருந்தா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஒரே நிமிஷம், இந்த ஸ்டாக்கு, இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த வந்துட்டு ஆர்டி எஃப்டி இதெல்லாம் பேசினா இல்லைங்களா, இதை பத்தி நீங்க முடிவு எடுக்கணும்னா
முதல்ல நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவர் மூலியமா தான் இந்த ஒரு முடிவு அப்படின்றது எடுக்கணும். யார் இதுக்கான அங்கீகரிக்கப்பட்டவங்களோ பேங்க்லயோ இல்லை வந்து ஃபினான்ஷியலோ லீகல் அட்வைசரோ இவங்க மூலியமா தான் நீங்கள் முடிவுகள் அப்படின்றது எடுக்கும். நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள அவங்களெல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணுங்க. நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது.